தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்வார்? பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை பார்க்கிறார், நாம் கடந்து போகிற சூழல்களை பார்க்கிறார், நம்முடைய தேவைகளை பார்க்கிறார், நம்முடைய காரியங்கள் நாம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன். அவர் பார்த்து கொண்டு இருப்பார்னா என்ன செய்வார்னு போட்டிருக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் அதுல இருந்து நமக்கு உதவி செய்வார். அவர் அவனை பார்க்கிறாராம். ஏன் சொன்னா, அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னுடைய அபிஷேகம் அவன் மேலே இருக்கிறது, என்னுடைய கண்காணிப்பும் பாதுகாப்பும் அவன் மேலே இருக்கட்டும். கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் என்ன செய்கிறதா? அவனை பார்த்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்விலே தேவனுக்கு மகிமுண்டாட்டம். இந்த மாதம் முழுவதும் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிற ஒரு தேவனை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா தேவன் நம்ம மேலே கண்ணோக்கமாய் இருப்பார். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். நம்முடைய தேவைகளிலே, நம்முடைய நெருக்கங்களிலே, நம்முடைய இக்கட்டுகளிலே உதவி செய்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஏன்னா யாரும் பார்க்க முடியாத இடங்களிலே நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் நமக்கு உதவி செய்கிறவர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கோரேசை அவர் என்ன செய்கிறாரா? அவனை பார்த்து கொண்டு இருக்கிறது மாத்திரமல்ல, அவன் தேவனால் கரம் பிடித்து நடத்தப்படுவான். ஆண்டவர் அங்க அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் அவனுடைய வலது கையை பிடித்து கொள்ளுவான். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டு. கரம் பிடித்து நடத்துகிற தேவனை இந்த புதிய மாதத்திலே நீங்கள் காண்பீர்கள். ஒவ்வொரு நாளும் கையை பிடித்து கொண்டு எஸ்ஐயால சொல்லுகிற போது 41:13 அப்படி சொல்லுகிறது, அச்சனார் பயப்படாதே, உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு என்ன செய்கிறேன் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் கைப்பிடித்து நடத்துகிறானா? துணையாக. பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், ஒன்று உன்னை மேற்கொள்ளுகிறது இல்லை. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டே. நான் அந்த அபிஷேகம் என்ன செய்கிறதை பார்க்கிறோம். தேவனிடத்தில் அநேக நன்மைகளை கொண்டு வருகிறது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தேவனாலே என்ன செய்யப்படுகிறானா? கண்ணோக்கமாய் தேவனாலே கரம் பிடித்து என்ன செய்யப்படுகிறான்? நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா? கரம் பிடித்து நடத்துவார். தேவனுக்கு மகிமுண்டாட்டம். ஒன்றிலாகிலும் இடறி போகாதபடி தேவனுடைய கரம் என்ன செய்யும்? நம்மை தாங்கி கொள்ளும். தேவனாலே நடத்தப்படுவோம். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு அவர் சொல்லுகிறதாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசிங்கள், தனிப்பட்ட வகையிலே தேவன் உங்களோடு கூட பேசுவார். உங்களுக்கான வார்த்தைகள் வரும், உங்களுக்கான வாக்குத்தத்தங்கள் வரும். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம் சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணினே கோரேசுக்கு முன்பதாக அது சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் என்ன செய்வேன்? கோணலான எல்லாவற்றையும். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். ஏன்னா பாருங்க, வாக்குத்தத்தங்கள். தேவன் ஒரு பெரிய நம்பிக்கையின் வார்த்தைகளை அனுப்புவார். ஒவ்வொரு நாளும் பேசுவார். இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் நமக்கு அப்படிதான் வாக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர்ல வாசிக்கிற போது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் சகல விதமான, ஏன்னா அந்த விசுவாசத்தினால உண்டாகிற சகல விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம், தேவ பிள்ளைகளாக அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில நின்று விடாதபடி அடுத்த நிலைமைக்கு கடந்து போகும். தேவ ஆவியானவரோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, அந்த தெய்வீக அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கிற வாழ்க்கை. பாருங்க, இது அந்த அபிஷேகம் என்ன செய்கிறதா? அவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணினேன் கோரேசுக்கு முன்பதாக. எத்தனை மகத்துவமானவைகளை செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமுண்டா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு முன்பதாக அப்படிப்பட்டவைகளை செய்வார். பாருங்க, இந்த அபிஷேகம் இந்த மாதத்துல நமக்கு முன்பதாக எவைகள் எல்லாம் வைக்கிறது என்று பார்க்கிற போது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஜாதிகளை கீழ்ப்படுத்துவார். நேஷன்ஸ், தேவனுக்கு மகிமுண்டாட்டும். ஜனங்களை, ஆட்களை, அதிகாரங்களை கர்த்தர் என்ன செய்வாரா? நமக்கு கீழ்ப்படுத்துவார். தேவ பிள்ளையானால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்போம், ஆனால் ஒரு தெய்வீக அபிஷேகம் மேல இருக்குமானால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நாம் மேற்கொள்ளுவோம். ஆமென் சொல்றீங்களா? நாம் மேற்கொள்ளுவோம். ஏன் சொன்னா, என்னை ஒரு தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார், அவர் அபிஷேகம் என் மேலே இருக்கிறது, அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார், அவர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள்.